ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வனிதா ஷேஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவையான ஒரு அசைவ உணவு தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கறி எண்ணெய் சுக்கா. இந்த எண்ணெய் சுக்காவுக்கு வெள்ளாட்டுக்கறி தான் நல்லாயிருக்கும், செம்மறி ஆட்டுக்கறி நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த எண்ணெய் சுக்காவுக்கு எலும்பு இல்லாத கறி தான் பயன்படுத்தணும். அதே போல் இந்த எண்ணெய் சுக்காவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக இருந்தால் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி ரொம்ப ருசியாக இருக்கும். நான் 2 கிலோ ஆட்டுக்கறி எலும்பில்லாத கறி எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் சுக்கா தென் மாவட்டங்களில் ரொம்ப பிரபலம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான முறைகளை பின்பற்றுவாங்க. நான் இப்போது செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பகுதிகளில் பின்பற்றுற முறை. அதே மாதிரி இந்த எண்ணெய் சுக்காவுக்கு அதிக வாசத்தையும் ருசியும் கொடுக்குற ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை. அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதிக ருசியை கொடுக்கும். இந்த எண்ணெய் சுக்காவுக்கு எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம இந்த கருவேப்பிலையை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இடித்த பூண்டை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், அதே போல் நீல வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே சுருள வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சுக்காவுக்கு கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் விடணும். நாங்கள் இங்கே கடலை எண்ணெய் பயன்படுத்தியிருக்கோம். கடலை எண்ணெய் இந்த எண்ணெய் சுக்காவுக்கு ஒரு நல்ல ருசியை கொடுக்கும். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சுக்காவோட முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஒவ்வொரு பொருளும், அதாவது வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையுமே பொறுமையாக இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போது எண்ணெய் சுக்காவுக்கு தேவையான உப்பை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பொடிகளை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலேயே இந்த மசாலா பொடிகளை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடிகளை வதக்கிறப்போ தீ ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கருகாமல் இருக்கும். நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, இந்த பொடி எல்லாமே ஒன்றா ஒரு மசாலா மாதிரி கலக்கிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். நல்ல ஒரு கருப்பு ப்ரௌன் கலந்த ஒரு நிறம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மசாலா இந்த அளவுக்கு இதை வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது ஆட்டுக்கறியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கறியை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா அந்த எண்ணெயில் மிதமான தீயில் பொறுமையாக வதக்கி விடணும். இந்த எண்ணெய் சுக்காவுக்கு நீங்கள் குக்கரில் இந்த ஆட்டுக்கறியை 3/4 பங்கு வேக வச்சுட்டு அப்புறம் கூட சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனாலும் இதோட உண்மையான ருசியே நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி படிப்படியாக அடிகனமான ஒரு பாத்திரத்தில் இந்த ஆட்டுக்கறியை நம்ம வேக வைக்கிறப்போ தான் நமக்கு அதோடைய ருசி கிடைக்கும். ஏன் இதை குக்கரில் பண்ணுறப்போ அது ருசி கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டுக்கறி அதோடைய அந்த சாறிலேயே வேகுது பொறுமையாக. அப்போ அதோட சுவையே தனியாக இருக்கும். அதே சமயம் ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் பண்ணுறப்போ கறி 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். தண்ணி, அதாவது அதோட சாறு இறங்கியிருக்கும். முதல்ல நீங்கள் சாரோடு அதை சேர்க்க முடியாது. தனியாக மட்டனை வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாறு சேர்த்து அப்படி தான் இந்த மட்டன் சுக்கா நீங்கள் செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு அந்த பாரம்பரிய முறைப்படி இருக்கிற அந்த எண்ணெய் சுக்காவோட சுவை உங்களுக்கு அதில் கிடைக்காது. இப்போது ஒரு 20 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா அந்த கறி பாருங்கள் நல்லா சுருங்கிருச்சு. கிட்டத்தட்ட 50% வெந்துருச்சு. இப்போது கறி நல்லா சுண்டிருச்சு. இந்த நேரத்தில் கறி நல்லா முழுமையாக வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம்.
நல்ல இளம் வெள்ளாட்டங்கரியாக 10லேருந்து 15 கிராம் தான் அந்த துண்டுகள் இருக்கணும். அதுக்கு மேலே பெருசாக இருந்தாலும் கறி வேகிறதுக்கு நேரம் ஆகும். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வந்து கறி குழஞ்சிரும். அதே போல் முத்தின ஆட்டுக்கறி வாங்கினீங்கன்னா கறி வந்து சவுக்கு சவுக்குன்னு ரப்பர் மாதிரி இருக்கும். அது மட்டன் சுக்கா அவ்வளோவா ருசியாக இருக்காது. நல்லா இந்த கறி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மூடி போட்டு 30 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் இந்த கறி நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மென்மையாக இருக்கும் அந்த கறி. அதே மாதிரி நல்லா மசாலாக்கள்லாம் சேர்ந்து சுருண்டு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கறியும் ரொம்ப நல்லா அருமையாக வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி நல்லா வந்து சுருள வந்து வதக்கணும். வதக்குனா தான் நமக்கு அந்த சுக்கா பதத்துக்கு நல்லா வரும். இப்போ ரொம்ப அருமையான நம்முடைய ஆட்டுக்கறி எண்ணெய் சுக்கா தயாராகிடுச்சு. இந்த ஆட்டுக்கறி எண்ணெய் சுக்காவை நீங்கள் வந்து வெள்ளை சாதத்தோடு சாப்பிடலாம், ரசம் சாதம், தயிர் சாதம், பிரியாணி, பரோட்டா, சப்பாத்தி, பூரி, இப்படி எல்லா விதமான உணவுகளோடு இது வந்து அருமையாக போகும். நாங்கள் ஒரு அருமையான நெய் சோறோடு இந்த ஆட்டுக்கறி எண்ணெய் சுக்காவை ருசித்தோம். நீங்களும் அதனால் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சமைச்சு சந்தோஷமாக இருங்க. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு உங்களை அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.